வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தன்னை உணர்தலுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள், ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். உங்கள் ஆர்வம் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அதை விட பிராப்தம் அது இருக்கணும், இறைவனோட அருள் இருக்கணும், கால சூழ்நிலை, அப்புறம் நம்மளோட அந்த குடும்ப சூழ்நிலை, நம்ம சூழ்நிலை, இதெல்லாம் கனிஞ்சு வந்து ஒரு மனிதன் கைகூடி வரும்போதும் இது இயல்பாக நிகழுது. இன்னொரு விஷயம் இதில் சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ன படம், ராம் ஸ்ரீராம ஜெயராம் ராம்னு ஒரு படம், அந்த ஒரு படம் வந்துச்சு, ராம்னு நினைக்கிறேன், சீதாராம். அந்த படத்தில் அந்த அந்த அவங்களோட அந்த அந்த காதல் திருமணத்துக்கு முன்பு நிறைவடைஞ்சிருக்கும் இல்லைங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஜஸ்ட்டு அவங்க பார்த்துருப்பாங்க, பழகியிருப்பாங்க. 2 காதலும் ப்யூரானது. 2 பேருமே திருமணத்தில் நிறைவடையாமல் அது கட்டாயிருக்கும். அடுத்து அவங்க சுழற்சியில் எப்படி வருவாங்க அப்படின்னா, ஒரு அத்தை பொண்ணு மாமா பொண்ணாக அவங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இப்படி ஒரு வாய்ப்பாக வரும். இல்லை எந்த சூழ்நிலைனாலும் இவங்க மேரேஜ் நிச்சயம் நடக்கிற மாதிரி ஒரு உடல் எடுத்து வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஞானத்துக்கும் பொருந்தும். போனதில் நான் கொஞ்சம் பயிற்சி பண்ணி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா மிடில் இருக்கேன், இல்லை முடிய போகுது, அந்த பயிற்சி முடிய போகுது, அந்த டைமில் நான் உடல் விட்டுருந்தேன், ஆனால் எல்லாம் கற்றுட்டு ஞானம் அடைகிறதுக்கு நான் தயாராக இருக்கும்போது உடல் விட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விட்ட குறை தொட்ட குறையாக இந்த அடுத்த பிறவியில் நிகழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தன்னை அறிதல் நிகழ் இல்லை. ஆனால் நீங்கள் சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மாவை டேலி பண்ணிட்டீங்க, 0 வந்துருச்சு அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் இயல்பாகவே என்னது, செல்ஃப் ரியலைசேஷன் தான். தன்னை உணர்தல் ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்துடும். எப்போது நம்ம எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ரிசல்ட்டுக்கு தயாராகிடுவோமோ, அது நம்ம எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ரிசல்ட்டுக்கு நம்ம தயாராகிடுவோம். அது வர்றது வராது, இது எப்போ வருதுங்கிறது தெரியாது, ஆனால் ரிசல்ட் வரும் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம பிராப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் முடிஞ்சோடனே நம்ம இந்த ப்ராசஸ்குள்ளே வந்துடுவோம். அது எப்போ எப்படி வரும்னு தெரியாது. அது அவன் அருள் தான், அவன் தாள் வணங்கி தான் இது நடக்குது. இந்த மாதிரி ஒரு சர்டன் கேட்டகரிஸ் இருக்குல்ல, இந்த கேட்டகரியெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி மழை வருவதுக்கு அறிகுறிகள், ஒரு செடி வளர்கிறதுக்கு இந்த கால சூழ்நிலைகள்லாம் இருக்குது இல்லையா. அது மாதிரி ஞானம் அடைகிறதுக்கு சில பருவங்கள், காலங்கள் இருக்குது. அதை விட கண்ணப்பர் மாதிரி தீவிர வைராக்கியம், சபரி காத்திருந்தாங்க பார்த்தீங்களா, பொறுமையாக ராமன் வர வரைக்கும். அப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு இந்த லயத்தை காட்டணும்னு ஒரு இது இருக்கும்ல, அவங்க நீங்கள் இப்போ நான் உங்களை தேடுறேன்னா நீங்கள் என்னை தேடி இருப்பீங்க. இதுதான் உண்மை, இதுதான் குவாண்டம் என்டாங்கிள். இது உலகம் தோன்றின நாள்லேருந்து இருக்குது. 460 கோடி வருஷம் முன்னாடி இந்த சூரியன் வந்துச்சுல, அப்பத்துலேருந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த 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 ஒரு அணுவில் இருந்துச்சுல்ல இந்த பிரம்மம், அதிலிருந்து அந்த பிரம்மம் வரும்போதே குவாண்டம் என்டாங்கிள் படி இன்னொன்று வந்திருக்கும், அவ்வளோதான். அதனால தான் இணைன்னு வந்துட்டோம், இணை வைக்கிறோம். ஆன்ம துணை, ஆன்ம இணை, எல்லாமே 2 அப்படின்னு எதுக்கு வருது அப்படின்னா, குவாண்டம் என்டாங்கிள் படி தான். நமக்கு இன்றைக்கி வேணால் இந்த பேர் இதெல்லாம் புதுசாக இருக்கலாம், அது அப்பத்துலேருந்து இருக்குது. நானோ டெக்னாலஜியை வச்சு கத்தி செஞ்சு, அதை திப்பு சுல்தான் கத்தி வச்சுருந்தான்னு கூட சொல்லுவாங்க.
நீங்கள் இன்றைக்கி ரோபோட்டிக் நானோ டெக்னாலஜி அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கோம். செமிகண்டக்டர் இந்த மாதிரிலாம், இந்த லித்தியம் பேட்ரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இப்போ சொல்கிறோம். அதோட என்னென்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இப்போ சொல்கிறோம். க்ரீன் கேஸ் இப்போ சொல்கிறோம். எல்லாமே முன்னாடி இருந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் இதை விட அட்வான்ஸான கிரகங்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கேருந்து வந்து தான் கிரகிச்சு நம்ம இந்த மாதிரி செயல் செய்கிறோம். நான் ஒரு தடவை என்னோடய மெடிடேஷனில் நான் பார்த்தேன், ஒரு பிங்க் கலர் வேர்ல்டு. இப்போ எப்படி நமக்கு ஒயிட்டாக இருக்குது எல்லாமே, இந்த சூரியன் ஒயிட்டாக, இந்த பூமி இது வெளிச்சமாக ஒயிட்டாக தெரியல, வானம் இந்த மாதிரி நீல கலரில் இருக்குது. அங்கே அது பிங்க்கு, ஃபுல்லுமே பிங்க்கு, எல்லாமே பிங்க்காக இருக்குது. அந்த என்ன சக்கரம், வயலட்டுக்கு அப்புறம் சகஸ்கார சக்கரம். நான் நினச்சிட்டேன் ஒருவேளை சகஸ்காரம் ஓப்பன் ஆனோடனே இந்த கலர் தெரியும் போல், என்னடா இது. ஆனால் நீங்கள் சகஸ்காரமும் ஆக்ஞா சக்கரம் ஓப்பன் ஆகும்போதே வயலட்டும் பிங்க்கும் அந்த கலரில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த 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 பிங்க்கு சொல்கிறேன். அதே மாதிரி மொத்த வேர்ல்டுமே இருக்குது. அங்கே எல்லாம் பெங்குவின் விட அந்த சைஸில் தான் எல்லாம் கோல்டன் கலரில் அதே மாதிரி முகந்த உள்ள மனிதர்கள் சொல்ல முடியாது, அது மனிதர்களாக இல்லை, அப்படி தான் இருக்காங்க எல்லாமே. அங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு நீளமாக சதுரம் மாதிரி ஒரு பலகை, அதில் ஏறி உட்காடுறாங்க, அப்படி பறந்துடுது. எல்லாம் பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு நிலையில் நிற்கிது. அந்த இடத்துக்கு இது வருது. இதில் அவங்க ஏறி உட்காந்தோடனே அது அப்படி பறந்து போகுது. நான் அந்த ஸ்டாப்பில் அதை பார்த்தேன். அப்போ இது மாதிரி இந்த மாதிரி ஒரு மீடியம் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, சூட்சும உடல், இவங்ககிட்டருந்து அறிவை அவங்க கருவியாக பயன்படுத்தி ஆற்றல் மூலம் என்ன பண்ணோன்னா, இந்த டெக்னாலஜியை, இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்களுக்குள்ள மூளையில் செலுத்தி, அவங்க சயின்டிஸ்ட் மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ கடத்தி, இல்லை கதை மூலமாகவோ வாட்டெவர் கடத்தி அதை வந்து செயல்படுத்த வச்சிடும். அப்படி வந்தது தான் இங்கே எல்லா மெக்கானிசம் அறிவெல்லாம். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரில, எனக்கு திடீர்னு தோணுச்சும்பாங்க. அது இப்படி தான் நம்மக்கிட்டேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. நாம் இங்கே அங்கே போகிற மாதிரி தானே அங்கே உள்ளவங்களும் இங்கே வருவாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், மேலோகத்துலேருந்து ஒருத்தர் இங்கே வராரு, கீழேருந்து ஒருத்தர் போகிறாரு. அப்படின்னா நாம் சூட்ச உலகத்துக்கு போகிறோம், அவங்க சூட்ச சூட்சும உலகத்துலேருந்து கீழேவும் வரலாம். 2 பேருமே வர்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு வழி இருக்கும். அது 2யும் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். ஆனால் 2 பேரையும் கனெக்ட் பண்ணி கான்வர்சேஷனை பண்ணுறவங்க, கான்சியஸாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் புரியும். இங்கேருந்து மேலே போகிறாருல, இவர் வந்து சூட்சும உடல், இவர் வந்து சூழ உடலில் வந்து சூட்சும உலகுக்கு போகிறாரு. மேலேருந்து சூட்சும உலகத்துலேருந்து சூழ உடலுக்கு வராருன்னா 2 கனெக்ஷனும் உணர்ந்தவங்க மட்டும் தானே இதை புரிஞ்சிக்க முடியும். சூழ உடல் இவர் போகிறவருக்கு என்னென்னு தெரியணும், அதே மாதிரி அந்த 2 பேருக்கும் 2 உலகத்தை பற்றியும் தெரியணும். பொதுவாக சொல்லணுமா, கரெக்டு, இதுதான் சரியானது. தனித்தனியாகவும் உங்களுக்கு அவங்க யாரும் தெரியணும், 2 பேரும் யாரும் தெரியணும், 2 பேரும் சேர்ந்தா என்ன ட்ரான்ஸ்ஃபர், அங்கேருந்து இங்கே அவங்க எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டால் என்னென்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து அப்படி தான் சக்தி பரிமாற்றப்படுது. அப்போ தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த சூட்சும உடல் இருக்காங்க பார்த்திங்களா, அங்கேருந்து வராங்க பார்த்திங்களா, அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து தீர்மானமாக, வைராக்கியமாக, நேர்மையாக, உண்மையாக, எளிமையாக இருந்தால் அவங்க கைட் பண்ணுவாங்க, உள்ளிருந்து உள்ளுணர்வாக. அதுக்கு தான் முன்னாடி உள்ளதை சொல்லியிருந்தேன். நீங்கள் கான்சியஸையும் எனர்ஜியையும் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, எப்படி வந்து சரியாக பயன்படுத்துகிறீங்களோ, அந்த எனர்ஜி வந்து லீக் ஆகக்கூடாது, கான்சியஸ் வந்து மிஸ் ஆகக்கூடாது. இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அந்த சூட்சும உலகத்துலேருந்து வந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நாம் வந்து உடல் சுத்தம், மன சுத்தம் இந்த மாதிரி இருக்கும்போது, அகமும் புறமும் வந்து நம்ம தூய்மையாக இருக்கும்போது, அவங்களோட எனர்ஜியை அந்த அந்த எனர்ஜியை நம்ம வந்து உள்ளே வாங்கி நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு பரந்த விழிப்புணர்வு தேவை. அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல்ல நீங்கள் நம்பணும், உங்கள் பிலீவ் சிஸ்டத்தை ஆன் பண்ணணும். நான் சாதாரண மனிதன் தானே அப்படிங்கிறத விட்டுட்டு, நான் பிரம்மம், நான் பிரபஞ்சமே நான் அப்படிங்கிற கான்சியஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். ஆன்மா நான், இந்த உடல் அல்ல, இந்த மனமும் அல்ல. அப்போ நான் யார் அப்படின்னா, எல்லாம் ஆன நான் தான், பிரபஞ்சமே நான் தான் பிரபஞ்சம்.